அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் பார்த்தீங்கன்னா அது சோழி பிரசனம் மட்டுமல்ல, அமானுஷியம் மட்டுமல்ல, எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் இறையருளாலும் குருவருளாலும் உங்கள் நலன் பொருட்டு சொல்லி வருகிறேன். மாயன் மயன் மாயன் மயனை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாக கலங்கி நிற்கும் பொழுது, பரிதவித்து நிற்கும் பொழுது, யாரும் இல்லையே என்ற உணர்வு ஏற்படும் பொழுது இதை ஒரு முறை வாழ்க்கையில நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். இந்த காலத்தெல்லாம் யாருக்கு துணை? பெற்ற தாயோ இல்லை பெற்ற தந்தையோ இல்லை உறவோ பெற்ற மகனோ இந்த காலகட்டத்திலலாம் பொருளாதாரத்தை நாடியே இருக்கின்றார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது நற்றுணை ஆவது நாராயணனே, நற்றுணை ஆவது நரசிம்மனே என் விஷ்ணுமாயனை தியானித்து சில நிகழ்வுகளை சொல்ல போகிறேன். ஒரு முறை மிக கடுமையான ஒரு போராட்டமான சூழ்நிலை. என்ன செய்வது என்று தெரியவில்லை. என்ன செய்வது என்று புலம்பிய பொழுது, கலங்கிய பொழுது என் மனம் சென்று நின்ற இடம் ஒன்னாலும் போகணும். எல்லாரும் சென்று நாமக்கல் தாயார் நமக்கு எல்லாம் தெரியும். அழகா எத்தனை தாயே அங்கே அமர்ந்தது போல நம்ம 1000 தாய் நம்மளை பெற்றுக்கலாம், வளர்க்கலாம். ஆனாலும் கூட இந்த தாய் இந்த ஜென்மாலாம் இல்லைங்க. இந்த நாமக்கல் தாயாரை நாமகிரி தாயாரை பார்ப்பதே இழந்ததை திரும்ப பெறுவதோடு இந்த பிறவி இல்லைங்க. எத்தனை பிறவி எடுத்தாலும் அத்தனை பிறவிலும் தாயாக வரக்கூடியவர் தான் நாமகிரி தாயார். இந்த இடமே ஆஞ்சநேயருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மலையில அங்கு நாமகிரி தாயாருடைய வடிவம் அம்மா என்று அங்கு போய் நின்றாலே போதும், அவ்வளவு அழகுங்க. என் தாயார் உலகம் முழுவதும் நிறைந்திருந்தாலும் கூட இந்த நாமகிரி தாயாருக்கு ஈடேது கணக்கு போடுவத இவளுக்கு ஈடு ஏது இணையது. அற்புதமான ஒரு சக்தியினுடைய வடிவம் தான் என் தாயார், இந்த நாமகிரி தாயார். இந்த தாயாருடைய வழிபாடு நம் வாழ்வை உன்னத நிலையை நகர்த்தும். அவளை வணங்கி திரும்பி பார்த்தால் அந்த குகையில் பார்த்தீங்கன்னா உக்கிர வடிவம். இப்படி ஒரு உக்கிர வடிவமா? யாரோ ஒருவர் நம் நலன் பொருட்டு பின்னால் இந்த கலியுகத்தில் இப்படியெல்லாம் மனித மனம் பாதிக்கப்படும், இப்படியெல்லாம் மனித மனம் கலங்கப்படும், இப்படியெல்லாம் காயப்படும், காப்பாற்ற யாரும் இல்லையே என்று நல்லவர் நலிந்து போகின்ற ஒரு காலகட்டத்தில் இவன் இருக்கிறான், நரசிம்மன் இருக்கின்றான். நம்பியவரை காப்பாற்றுவதில் நரசிம்மனை விட யார் இருக்க? நற்றுணையாவது நரசிம்மன் என்று சொல்வதை போல் அது போய் பார்த்தா நடுங்கி போகின்றது, மேனியெல்லாம் நடுங்கி போகின்றது, பயம் ஏற்படுகின்றது. அந்த பயமும் நடுக்கமும் நரசிம்மனை நோக்கி நகர்கின்றது. உடல் ரீதியா மன ரீதியா கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் நம் பாதத்தை நோக்கி நகர்கின்றது. நரசிம்மா, நம்பிக்கை வந்து விட்டது, உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு நம்பிக்கை வந்து விட்டது, நான் இழந்ததை பெற்று விடுவேன், பிரிந்தது ஒன்று சேர்ந்து விடும் என்றெல்லாம் ஒரு நம்பிக்கை ஒரு இடத்துல துளிர்க்குதுன்னா, ஒரு நம்பிக்கை வருதுன்னா, அந்த பீஜம் விழுதுன்னா அது உக்ர நரசிம்மர் முன்னாள் தான். அந்த நரசிம்மர் ஆலயத்தில் நின்று மனமுருக நரசிம்மா நரசிம்மா என்று பிரார்த்தனை செய்வதோடு ஒரு அற்புதமான மந்திரம். 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகளாக இருந்த ஒரு மந்திரம். நான் ஒரு ராமானுஜர் ஐயாவுடைய அவருடைய பாதை தான். அந்த கோவில் கோபுரத்தில் ஏறார். ஓடி வாருங்கள், உங்கள் எல்லோரும் சாப பாவங்களை தூக்கி உங்களை வைகுண்டம் அழைத்து செல்கின்ற ஒரு அற்புதமான தோணி இந்த நாமம் சொல்கின்றேன். சொல்லுங்கள், ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயண. சொல்லுங்கள் என்று கதறுகிறது அந்த நல்ல இதயம். அந்த குரு கதறுகிறார், பாருங்கள் செய்தது போதும், வாழ்ந்தது போதும், நிம்மதியான ஒரு சந்ததியை காட்டுகின்றேன் என்று ராமானுஜர் புலம்பி தவித்து கதறுகிறார். சொல்லுங்கள், நல்லது செய்வது மட்டுமல்ல, நம்மை வைகுண்டம் அடைத்து செல்வது மட்டுமல்ல, இப்பிறவியில் வாழ்கின்ற காலத்திலே நம் கண்ணீரை துடைக்கின்ற கரம் இந்த ஓம் நமோ நாராயணாய். எத்தனை பேர் சொன்னோம், எத்தனை பேர் சொல்ல முயற்சித்தோம், நம்பிக்கை தானே இல்லாமல் போய்விட்டது. குரு ஓடி வருகின்றார். அட பாவி, உன் பொருட்டு உன் நலன் பொருட்டு ரகசியமாக யாரிடமும் சொல்லாதே என்று சொன்னேனே என்று கூறிய பொழுது கலங்கவில்லை ராமானுஜர். குருவே, நான் ஒருவன் நரகம் போவதனால ஒன்றும் கெட்டு போயிடாதுங்க, இத்தனை பேரும் வைகுந்தம் போறாங்களே, என்னுடைய பெருமாளை பார்க்கின்றார்களே, இத்தனை பேருடைய நெற்றியிலும் நாமம் சூரணம் தரித்திருக்குமே என்று கூறிய பொழுது திகைத்து போகின்றார் அவருடைய குரு. அப்படியே ஆற தழுவுறார். இப்படிப்பட்ட சிறகாத்தலை காத்திருந்தேன். அந்த நிலையில் சொல்கின்றேன், அந்த நாமக்கல் செல்லுங்கள்,
நாமக்கல் தாயாரை தரிசனம் செய்யுங்கள். அங்கு இருக்கின்ற உக்கிர நரசிம்மரை சென்று நின்று கதறுங்கள். சும்மா மந்திரம் போனால் தேங்காய் பழம் உடைச்சு துளசி மலை சாத்தணும் எல்லாம் இல்லைங்க. வேடங்களை கடந்தவன் அவன், கல்வனுக்கெல்லாம் கல்வன் நரசிம்மன். கதறணும், நரசிம்மா நான் இழந்து விட்டேன், எதை இழக்கக்கூடாதோ அதை இழந்து விட்டேன், என்னை காப்பாற்று காப்பாற்று, கதியற்ற எனக்கு கதி குரு என்று கேந்திரீர்கள் சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். இந்த மந்திரத்தை குரு இல்லாமல் சொல்லக்கூடாது. ஒரு முறை என்னை சந்தியுங்கள், நான் கண்டிப்பாக சொல்லித் தருகிறேன். உங்கள் பக்கம் நியாயமும் தர்மமும் சத்தியமும் இருக்குமானால் சொல்கின்றேன். ஒரே ஒரு முறை இதை காதால கேட்டாலே நீங்கள் போதும். இந்த மந்திரம் ஒன்று துணை இருந்தால் போதும். இந்த கலியுகத்தில் யாரை நம்ப சொல்வார்கள், தாயோடு சுவை போச்சு, தந்தையோடு துணை போச்சு, மனைவியோடு மானம் போச்சு, குருவோடு எல்லாம் போச்சு, ஓட அத்தனையும் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு நாராயணன், அற்புதமான ஒரு தெய்வம் இந்த நரசிம்மன். நினைத்து நினைத்து பார்க்கின்றோம். ஒரு மனிதன் நற்கதியை நோக்கி நகர வேண்டுமானால் நிம்மதி வேணும். நீங்கள் 1000 திக்பந்தனம் பண்ணலாம், மந்திரங்கள் கற்றுக்கொள்ளலாம், இந்த மந்திரம் செயல்படாமல் கூட போகலாம். யாரை நம்புவது, யாரை நம்ப போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எத்தனை ஏமாற்றங்களை சந்திக்கிறோம், எத்தனை துரோகங்களை சந்திக்கின்றோம். கதறி பாருங்கள், நின்று பாருங்கள். நிம்மதி தரும் சன்னதி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நம்பிக்கையுள்ளவருடைய நிம்மதி தரும் சன்னதி நரசிம்மரின் திருவடி. அந்த வகையில் பார்க்கும்போது ஓம் சிங்கம் சிங்கம் உக்ர நரசிம்மம், ஒன்னே குறிச்சி ஒரு லோகம் தகர்த்து, இரண்டே குறிச்சி ஆகாசம் தகர்த்து, மூணே குறிச்சி பாதாளம் தகர்த்து, நாலே குறிச்சி சொர்க்கம் தகர்த்து, 5 குறிச்சி அசுரை தகர்த்து, 6 குறிச்சி துஷ்டமனுசரை குறிச்சி, 7 குறிச்சி 4ஆம் வேதம் நடுவிலே நின்று 2 தச்சு கொண்டு 5000 ஆலே ஹர ஹர சிம்மத்தானே சொல்லிய போலே நமக்கு யார் துரோகம் பிடித்தார்களோ, நமக்கு எது வர வேண்டுமோ, நம் காரியம் எது ஜெயமாக வேண்டுமோ, எந்த காரியம் நடக்க வேண்டுமோ இந்த இடத்தில் நின்று நிதானித்து, அடுத்ததுக்கப்புறம் முன்னும் பின்னிலும் துணையாய் நின்றருளி, எனக்கு முன்னிலும் பின்னிலும் துணையாய் நின்றருளி ரட்சிக்க உக்ர நரசிம்மமூர்த்தியான சத்தியம். இந்த மந்திரத்துடைய இறுதி பார்த்தீங்கன்னா சத்தியம். சத்தியம்னாலே நரசிம்மன் தாங்க சத்தியம். இவனை கொடுக்குகின்ற சத்தியமா இருந்தாலும் சரி, இவன் மீது வைக்கிற நம்பிக்கைக்கு பேரே சத்தியம் தாங்க. சத்தியம் என்றாலே அது நரசிம்மன் தான். நின்று பாருங்கள், நெருங்கி பாருங்கள், முயன்று பாருங்கள்.